மணிவளந்தான் கிரிக்கெட் கிளப் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், காமனாக 1 ஓவர் பவர் பிளே. பேட்டிங் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் வந்துட்டு மூர்த்தி இருக்காங்க, நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் சிவா இருக்காங்க, பவுலிங் எண்டில் வந்துட்டு வசந்த் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஃபஸ்ட்டு பால் டு மூர்த்தி. ஒரு டபுள் ஷாட்டாக இருந்துச்சு, பின்னாடி கிராண்டாக 2 போயிடுச்சு. செகண்ட் பால் டு மூர்த்தி. ஒரு பேட்டில் ஒரு சின்ன நெக் இருந்துச்சு, பட் இல்லை, பால் டாட் பால். தேர்டு பால் டு மூர்த்தி. ஒரு லெக் கட் வேரியேஷனில் போட்டுருக்காங்க பால். இந்த பாலும் டாட் பால். ஃபஸ்ட்டு ஒரு பால் 2 ரன்னுக்கு போயிருந்தாலும் அடுத்த 2 பால் தொடர்ந்து டாட் போட்டிருக்காரு. ஃபோர்த்து பால் ஒரு இன்சைட் எஜ்ஜில் இருந்துச்சு. இந்த பாலுக்கு ஓடி இருக்கிற ரன் மட்டும்தான், ஒரு ரன் இந்த பாலுக்கு. பேட்டிங் எண்டில் சிவா வந்திருக்காங்க, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். வசந்த் டு சிவா. ஒரு குயிக்கராக இருந்துச்சு, ஸ்ட்ரெயிட்டாகவே அடிச்சிட்டாரு. இந்த பாலுக்கு 4 ரன்கள் எடுத்திருக்காங்க. வெயிட் பண்ண ஃபஸ்ட்டு பால் 4 ரன்னாக எடுத்து கொடுத்துருக்காரு மனிதன் கிரிக்கெட் கிளப்புக்காக. அவங்க லாஸ்ட் பால் என்ன பண்ண போகிறாருன்னு. ஒரு ஃபீல்டர் கைக்கு போயிட்டுருக்குது. அவுட் ஃபீல்டு கொஞ்சம் மோசமாக இருக்குதுன்னா இந்த பாலுக்கு 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் முடிய 8 ரன் எடுத்திருக்காங்க மனிதன் கிரிக்கெட் கிளப்பு. ஸோ 2வது ஓவர் போகிறதுக்கு கோபி வந்திருக்காங்க. பவர் பிளே முடிஞ்சு. கோபி டு சிவா. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு பேட்டில். சூப்பராக போட்டிருந்தார் பால், பட் அம்பீரால் அகலப்பந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பால் ரீபால். ஒரு ஸ்லோ ரெக்கட்ரு மாதிரி போட்டாப்பில் கரெக்டாக எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்கார் பால். கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால வந்துட்டு பால் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த பாலுக்கு 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. குட் ரன்னிங், குட் பேட்டிங்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பால் டு சிவா. திரும்பியும் ஒயிட் கூட உரசி போட்டிருக்காரு. ஒயிட் பால். கார்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓவர்ஸில் இப்போ போட போகிறாங்க கோபி. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருன்ட்டு. திரும்பி ஒரு லெக் கட்டுற மாதிரி போட்டாங்க. கரெக்டாக ஸ்லாட்டில் இருந்துச்சு, பட் அடிக்க விட்டு இல்லை. இந்த பாலுக்கு 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க. கோபி டு மூர்த்தி. நெக்ஸ்ட் பால் ஒரு டாப்பேஜ் ஆகிருக்கு. ஃபீல்டர் பாலை கணிக்கவே இல்லை. இந்த பாலுக்கு 2 ரன் ஓடிட்டுருக்காங்க, 2 ரன் ஓடிட்டுருக்காங்க. இந்த பாலுக்கு வந்துட்டு இப்போ 3 ரன் ஓடி எடுக்கிறாங்க. நல்ல ஃபீல்டிங், நல்ல ரன்னிங்னே சொல்லலாம். ஒரு கேட்ச் ட்ராப் ஆகி இந்த பாலுக்கு 3 ரன் ஓடி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பால் டு சிவா. சூப்பராக கைக்கே போகுது, பட் கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சிவாவுக்கு, நல்லா ஆடிட்டுருக்கிற பேட்ஸ்மேனுக்கு. நெக்ஸ்ட்டு வந்திருக்காங்க மூர்த்தி அண்ணன். ஸ்லாட்லேயே இருந்துச்சு, கைக்கே போயிட்டுருக்கு. திரும்பியும் ஒரு ட்ராப் பண்ணிட்டாங்க கைக்கே போன கேட்சை. இந்த ஃபீல்டிங் பார்த்து சேஃபாக பண்ணுங்கள். 2வது கடைசி பால். ரொம்ப விலகி போட்டிருக்காரு. கொஞ்சம் ஈரமாக கொஞ்சம் விலகி ஓடிட்டுருக்காங்க. வைடு ப்ளஸ் 1 ரன் ஓடிருக்காங்க. இந்த பாலுக்கு 2 ரன்கள். ரீபால், லாஸ்ட் பாலோடைய ரீபால். குத்துனதுக்கப்புறம் குயிக்கராக இருந்துச்சு. இந்த பாலுக்கு வந்துட்டு நல்லா ஃபில் பண்ணி எடுத்து போட்டாங்க. இந்த பாலுக்கு 1 ரன்னு. 3வது போட வசந்தே வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கிங்கில் மூர்த்தி இருக்காங்க. ஒரு டாப் பேஜ் இருந்துச்சு, பட் கொஞ்சம் பண்ணுறதுக்கப்புறம் மேலே இருந்தனால இந்த பாலுக்கு 1 ரன்னு கூட ஓடலை. போன பால் கொஞ்சம் கேட்ச் பிடிக்க கஷ்டம்தான், கொஞ்சம் வேகமாக இருந்தால் பிடிச்சிருக்கலாம். ஸோ 2வது பால் போட ரெடி ஆகிட்டாங்க வசந்த். பேட்டிங் ரெடி ஆகிட்டாங்க மூர்த்தி அண்ணன். சூப்பர் பாலிங். இந்த பால் டாட் பாலாக போட்டிருக்காரு. தேர்ட் பால். திரும்பி குத்துனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கட்டர் வேரியேஷனில் போட்டாங்க, டாட் பால். தொடர்ந்து 3 பால் டாட் போட்டிருக்காரு வசந்த். 4th பால். குத்துனதுக்கப்புறம் ஒரு டாப் பேஜ் இருந்துச்சு. இந்த பால் குத்தி 1 ரன், கிராண்டட் 1 போயிடுச்சு. நெக்ஸ்ட் பால் 5th 1. தூக்கி உள்ளேயே போட்டாங்க. இந்த பால் டாட் பால். 5 பாலுக்கு இது வரைக்கும் 1 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காரு வசந்த். ஸோ கடைசி ஒரு பால் 3வது ஓவருடையது. குயிக்கராக இருந்துச்சு, டாட் பால். 4th ஓவர் ஃபஸ்ட்டு பால் மாதேஷ் டு சிவா. ஃபஸ்ட்டு பால் லெக் சைடில் அடிச்சிருக்காரு. ஒரு சின்ன ஒரு பந்து வேரியேஷன் இருந்துச்சு. இந்த பாலுக்கு 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. நல்ல பேட்டிங்னா சொல்லலாம், நல்ல ரன்னிங். செகண்ட் பால் மாதேஷ் டு சிவா. அழகாக போட்டாங்க. கொஞ்சம் பாலில் வேகம் கொஞ்சம் குறைஞ்சி இருந்துச்சு, அதனால் வந்து இந்த பாலை வந்து டாட் பாலாக போட்டிருக்காரு மாதேஷ். 3வது பால் சூப்பராக போட்டாங்க, கரெக்டாக பாக்ஸ் லைனில் போட்டாங்க. இந்த பாலுக்கு 1 ரன் ஓடி எடுக்கிறாங்களா பார்ப்போம். 4th பால். ஒரு ஷார்ட் பிச் லென்த்தில் இருந்துச்சு, ஃபீல்டர் கைக்கே போயிட்டு இருக்குது, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. 2வது ரன் ஓட முயற்சிக்கலான்னு பார்ப்போம். 1 ரன் நிறுத்திக்கிட்டாங்க.
4 பாலுக்கு 3 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காரு. கடைசி 2 பால் மாதேஷ் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. சைக்கிளில் மூர்த்தி இருக்காங்க. குத்துனதுக்கு அப்புறம் போயிட்டுருக்குது. போன பால் லெக் சைடில் 6 பேர் இருந்தனால நோ பால் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு ரீபால் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க மாதேஷ். சின்ன மூமெண்ட் காமிச்சிருக்காங்க மூர்த்தி அண்ணன். குட்லண்டில் ஆஃப் சைடில் போட்டதை லெக் சைடில் வளைச்சி அடிச்சிருக்காரு. ஆள் போய் அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. 2வது ரன் ஓடுறாங்க. என்னன்னா பொறுமையாக ஓடு. பால் 2 ரன் இந்த பால் 4 ஓவருக்கு 29 ரன்னு. 5வது ஓவர் போட மணி வந்திருக்காங்க. ஒரு ஏர் ஸ்விங் இருந்துச்சு. லெக் சைடில் அடிச்சிருக்காங்க சிவா. ஃபீல்டர் வேட்டு போயிட்டுருக்காரு. பட் பவுண்டரி லைன் கடந்துருச்சு. சூப்பர் ஷாட்னே சொல்லலாம் கடைசி ஓவருக்கு. 2வது பால் நல்ல பால்னே சொல்லலாம். இந்த பாலுக்கு 3rd பால் டு சுகு. ஒரு நோ பால் போட்டாங்க. இந்த பாலுக்கு ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. 3வது பால் ரீபால் நோ பால் போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரு குத்தந்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸு டாட் பால். ஃபஸ்ட்டினுடைய கடைசி 3 பால் அப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு. இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு நல்ல 2 தான் வந்திருக்கு. சூப்பராக போட்டாங்க. கரெக்டாக ஒயிட் லைன் உரசி டாட் பால். கடைசி 2 பால் என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். டுவார்டையோடைய ஓனர் சுகு அவர்கள் திருப்பியும் ஸ்லாட்டில் தான் இருந்துச்சு. பட் மிஸ் பண்ணிட்டாரு. பந்து கொஞ்சம் வேகமாக இருக்கிறனால டைமிங் பிடிக்க முடியல. ஃபஸ்ட்டு லாஸ்ட் பால் பார்ப்போம் என்ன பண்ண போகிறாருன்னு சுகு. திரும்பியும் சேம் 3 பால் ஒரே லைனில் போட்டு டாட் எடுத்திருக்காரு. சூப்பர் பவுலிங்னு சொல்லலாம் மணி. வெஸ்ட் முடிய மனிதன் கிரிக்கெட் கிளப் வந்துட்டு 37 ரன் அடிச்சிருக்காங்க. 38 டார்கெட்டு வேப்பனத்தம் 11 பிரதர்ஸுக்கு. ஸோ ஸ்ட்ரைக்கிங் எண்டில் சுரேஷ் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் ரமேஷ் இருக்காங்க. பவுலிங் எண்டில் சக்தியில் இருக்காங்க. பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. நல்ல பேட்டிங் சுரேஷ். பார்க்கலாம் எப்படி போக போகுதுன்னு. ஃபஸ்ட்டு பால் ஒரு ஹிப்புக்கு மேலே இருந்துச்சு. ரன்னோட முயற்சி பார்த்தாங்க. இன்னும் கொடுக்கல. நோ பால் எதுவும் கொடுக்கல. பால் டாட் பால். 2வது பால் திரும்பி ஒரு ஃபுல் டாஸ் பால் இருந்துச்சு. டாப் பேஜ் ஆகிருக்கு. ஃபீல்டர் ஓடிட்டுருக்காரு. சூப்பர் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. சுரேஷ் அந்த விக்கெட் இழந்து வெளியே போகிறாங்க. 1 டவுனாக வசந்த் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாலை ஒரு ஃபுல் டாஸாக போட்டு திரும்பி அடுத்து ஒரு ஃபுல் டாஸ் போட்டு சுரேஷ் நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டவுனாக வசந்த் வந்திருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ண போகிறான்ட்டு. சக்திவேல் டு வசந்த். நெக்ஸ்ட் பால் வசந்த் வைட் கொடுத்துருக்காங்க. 3rd ஒன் ரீபால். ஸ்லாட்டில் பால் இருந்துச்சு. லெக் சைடில் ஃபீல்டர் நிற்கிறாங்க. கைக்கே போயிருக்கு. பவர் பிளேயில் 2 ஃபீல்டர் தான் நிற்க வச்சு போகிறாங்க. கரெக்டாக கைக்கே போயிருக்கு. இந்த பாலுக்கு ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரைக்கிங் ரமேஷ் வந்திருக்காங்க. திரும்பி ஒரு ஷார்ட் பிச்சாக இருந்துச்சு. கீழே ஃப்ளாட்டை வேகமாக அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் வேட்டி வந்துருக்காங்க. இந்த பாலுக்கு ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஸோ ஒரு டாப் பிச் ஆகிருக்கு. சூப்பராக கேட்ச் பிடிச்சிருக்காங்க கீப்பர். நல்ல கேட்ச். 2 விக்கெட் நல்ல விக்கெட் வந்து போயிருக்காங்க. 1 ஹேண்டில் சூப்பராக கேட்ச் பிடிச்ச வினோத்துக்கு வாழ்த்துக்கள் கமிட்டியின் சார்பாக. 2nd ஒன்றும் கோபி வந்திருக்காங்க. கொஞ்சம் லிபரலாக ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். வேப்பனத்தம் 11 பிரதர்ஸ். பார்க்கலாம் எப்படி மேட்சை கொண்டு போக போகிறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் பால் டு கோபி. ஒரு ஷார்ட் பிச் பால் இருந்துச்சு. ஃபீல்டரை உள்ளே ஏற்றி வச்சுட்டாங்க. அதனால் பால் இப்போதைக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இடத்துல போகல. பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. பால் இந்த பாலுக்கு 4 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலே 4 அடிச்சிருக்காரு கோபி. சூப்பர் பேட்டிங்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஓவர் முடிய 6 ரன்னு. 2வது ஓவர் போட்டு தியாகராஜா வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கிங் எண்டில் ரமேஷ் இருக்காங்க. பார்க்கலாம் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் தியாகராஜா. நல்லா போடக்கூடிய பவுலர். ஒரு ஃபுல் டாஸ் பாலாக இருந்துச்சு. ஃப்ளாட்டாகவே 6 அடிச்சிட்டாரு. சூப்பர் ஷாட்னே சொல்லலாம். நல்ல பேட்டிங் ரமேஷ் பேட்டில் இருந்த மொதல் 6. ஃபஸ்ட்டு பால் பவுலர் 6 கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேன் 6 அடிச்சிருக்காங்க. கம்பேக்கிங்காக பால் கொடுப்பாரா பவுலர் பார்ப்போம். ரொம்ப அழுத்தி போட்டார். இந்த பாலுக்கு ரொம்ப வேலைக்கு போனாலும் ஒயிட் பால். இது கொஞ்சம் பவுலர் ரெண்டில் கொஞ்சம் ப்ரெஷர் தெரியுது. ஃபஸ்ட்டு பால் 6 கொடுத்ததுனால பார்க்கலாம் அடுத்த பாலை கம்பேக் கொடுத்து போட வரான்ட்டு தியாகராஜா. திரும்பியும் ஒரு ஷார்ட் பிச் பால் எங்கேயோ அடிச்சிட்டாருங்க. ஃபீல்டரே 1 ஹேண்ட் கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணார். சூப்பர் பேட்டிங்னு சொல்லலாம். ஆட்டத்தை திருப்பிட்டுருக்காரு. 2 பால் 2 6 அடிச்சு ஹாட்ரிக் 6 அடிஞ்சால் கமிட்டிலேருந்து 200 உடனே ஸ்பாட் பேமெண்ட் கொடுப்பாங்க. அடிக்க போகிறாரான்னு பார்ப்போம். ரமேஷ் அது பவுலர் விட்டு கொடுக்காமல் போகிறாரா பார்ப்போம். சூப்பராக அடிச்சிருக்காரு. ஹாட்ரிக் 6 அடிச்சிட்டாங்க. கமிட்டி சார்பாக 200 அவருக்கு வழங்கப்படும். கண்டிப்பாக கங்க்ராச்சுலேஷன். 32 ரன் தேவையான நிலைமையில் இந்த ஓவர்லேயே 3 பாலுக்கு 19 ரன் அடிச்சிட்டாங்க. இன்னும் எஞ்சியில் 3 பால் என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். ரமேஷ் கம்பேக்கிங்காக கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு தியாகராஜா பாலிலிருந்து குத்துனதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு. ஃபீல்டர் வெட்டி போய் 1 ஹேண்ட்லேயே பிடிச்சிட்டார் சிவா. ரன் அவுட் ஆகும் வாய்ப்பு இல்லை. நல்ல ரன்னிங் கோபி அண்ட் சுரேஷ் பிட்வீன். போன பால் நல்ல பால்னே சொல்லலாம். இப்போ கோபி என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். எஞ்சியில் 2 பாலை சூப்பராக போட்டாருங்க. கரெக்டாக இந்த லைன் தான் கேட்டுட்டு இருந்தாங்க மணிவர்தன் கிரிக்கெட் கிளப். பட் இப்போ தான் அந்த பால் போட்டுக்கார். 5வது பாலாக டாட் பால். லாஸ்ட் பால் 7 லாஸ்ட் பால் கோபி. ஒரு குத்தந்தவர் லிக்கட் வேரியேஷனில் போட்டார். G1 போயிடுச்சு. 3rd ஓவர் போகிறதுக்கு சுகு வந்திருக்காங்க. சைக்கிங் 3 6 அடித்த ரமேஷ் இருக்காங்க.
திரும்பி லெக் சைடு அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் வேட்டி போகிறாரு. குத்தந்தப்புறம் கீழே போயிடுச்சு. இந்த பால் 4 ரன்னு. ரமேஷ் அந்த வேப்பநாத்து டீம் 11 பிரதர்ஸ்க்காக சூப்பர் ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். 2வது பால் ஷூ டு ரமேஷ். வெளியே தூக்கி போட்டார். வைடு போயிடுச்சு. இந்த பால் ஓடி எடுக்கிற ரன் மட்டும்தான். போன பால் நோ பால். ஸோ அதுக்கு ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. திரும்பி ஒரு நோ பால் தான் போட்டிருக்காரு. இந்த பாலுக்கும் ஒரு ரன் தான் ஓடி எடுத்திருக்காங்க. மேட்ச் வின் பை வேப்பநாத்து 11 பிரதர்ஸ்.